என் அன்பு செல்வமே, உனக்கு துரோகம் செய்பவரை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அதனால் உன்னை எச்சரிக்க வந்திருக்கிறேன். உனக்கு நெருங்கிய உறவுதான் துரோகத்தையும் இழைப்பார். இப்போது நீ ஒருவரிடம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாய் என்று வைத்துக்கொள். உனக்கு நெருங்கிய உறவும் அந்த இடத்தில்தான் இருப்பார். உன்னுடைய பக்கம் நியாயம் இருக்கும். உனது பக்க நியாயத்தை கூட எடுத்துரைக்க மாட்டார். எதுவும் தெரியாதது போல் அந்த இடத்தை விட்டே சென்று விடுவார். எல்லாம் முடிந்த பிறகு உன்னிடம் வந்து, அவர் உன்னை எப்படியெல்லாம் பேசிவிட்டார், நான் அந்த இடத்தில் பேசியிருப்பேன், பிரச்சனை பெரிதாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அமைதியாக இருந்தேன் என்று கூறுவார். மீண்டும் ஒரு முறை உன்னிடம் சண்டைக்கு வந்தால், அப்படி பேசு, இப்படி பேசு என்று உன்னை தூண்டிவிட்டு உன் முன்னால் சிறு புன்னகை உதித்தபடி அமைதியாக கடந்து விடுவார். அப்போதே நீ யோசிக்க ஆரம்பித்து விடு. அந்த புன்னகைக்கு பின்னால் பெரும் சூழ்ச்சியே அடங்கியிருக்கிறது என்று தெரிந்து கொள். இன்று உன்னிடம் அவரை பற்றி தவறாக கூறுபவர் நாளை அவரிடம் உன்னை தவறாக சித்தரிப்பார். அவரின் பேச்சை கேட்டு நீயும் பேசிவிடாதே. அவர்கள் அனைவரும் ஒன்றாகிவிட்டு உன்னை தனிமைப்படுத்தி விடுவார்கள். அப்போதும் உனக்கு புரியவில்லை என்றால் சில நேரங்களில் உன்னிடம் பேசி கொண்டிருக்கும் போதே கூறுவார், நான் உன்னை எல்லோரிடமும் பெருமையாக கூறியிருக்கிறேன். எனக்கு ஒன்று என்றால் தாங்கிக் கொள்ள மாட்டாய், என் மீது நிறைய அன்பு வைத்திருக்கிறாய் என்று கூறியிருக்கிறேன் என்பார். அவர் கூறியதை நினைத்து பெருமைப்பட்டு விடாதே. உன்னை எல்லோரிடமும் தவறாக சித்தரித்து கொண்டிருக்கிறார் என்று புரிந்துகொள். இப்போதும் நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ எவ்வளவு நல்லது செய்திருந்தாலும் பின்னாளில் கெட்டவன் என்ற வளையத்திற்குள் மாட்டி வெளியே வர சிரமப்படுவாய். என் தங்கமே, எப்பேற்பட்ட சிரமத்தில் மாட்டியிருந்தாலும் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். அதனால் அந்த கவலை உனக்கு வேண்டாம். ஆனால் இது எல்லாம் நடந்துவிடும். அதனால் முன்னரே எச்சரிக்கையாக இரு என்று உன்னை எச்சரிக்கிறேன். எச்சரிப்பது என் கடமை அல்லவா? எச்சரித்தால் சிரமத்திற்குள் மாட்டுவதற்கு முன்பாகவே தப்பித்து விடுவாய். இல்லையென்றால் சிரமத்திற்குள் மாட்டி வேதனை அனுபவித்த பிறகே உன்னை நான் வெளியே கொண்டு வர முடியும். இந்த உலகத்தில் தோல்வியாக வீழ்ந்தவர்களை விட துரோகத்தால் வீழ்ந்தவர்களே அதிகம். யார் எப்போது மாறுவார்கள் என்று யாராலுமே கணிக்க முடியாது. உன் கூடவே இருப்பவர்கள்தான் குழியையும் பறிப்பார்கள். அதனால் எல்லோரிடமும் கவனமாக இரு, கவனமாக பழகு என் அன்பு செல்வமே.